இப்பொழுது எங்கே வந்திருக்கின்றோம்? தேன் அழிக்க வந்துக்கிறோம். கொள்ளையடிப்பதற்காக வந்திருக்கின்றோம். கொள்ளையடிப்பதற்காக இந்த காலகத்திலே செல்ல வேண்டுமானால் பந்தம் ஏந்தி வந்திருக்கின்றோம். பார்த்தாயா? அதோ பார்த்தாயா? என்னடா? அம்மன் ஆலயம் தெரிகின்றது. அம்மன் ஆலயம் தெரிகின்றது. அம்மனம்மா தெரிந்தா? அம்மனுடைய ஆலயம் தெரிகின்றது. அங்க பாரு, அம்மன் ஆலயத்தில விலை உள்ள நகைகளை களவாட வேண்டும். களவாட வேண்டும். என்னடா? டேய் போடா. சொல்ற ஒக்க பாரா. அங்க பாருடா. எங்க பாக்க? அதோ பா. எதாப்பா? தூரத்துல. ஏது? ஏய், ஒரு பெண் செல்கின்றார். ஒரே ஒரு பொம்பளை தான். அந்த கால பெண் செல்கின்றார். எதா? அங்க பாருடா. யாரோ இன்டர்வியூ எழுத போறாங்க அவங்க. அவங்க என்னடா? அதோ பாருடா. ஐயா, இந்த கானகத்திலே ஆட்கள் நடமாட்டம் இல்லாத இந்த வேலையில் அழகான ஒரு பெண் செல்கின்றார். எதற்காக செல்வார்? அவள் யார் என்று கேட்க வேண்டும். போகலாம். நவிழ்ந்த வழிக்கு ஒட்டுக்குத மடக்கி நீ வேணா போடி இருக்கு தும்பி தவ செலுத்துக்கிற இந்த அழகான கானகத்திலே அழகிய சிறப்பாக காட்சி அளிக்கிறார். அடோ பாப்பா, இந்த அனந்த கானகத்தில் ஒரு தன்னந்தனிமையான பெண் யாரும் இல்லாத துணையாக எதற்காக வந்திருக்கிறாய்? தண்ணி எடுக்க வந்திருக்கிறேன். தண்ணி எடுப்பதற்காக? ஆமா. போர் எதனா போட்டுக்கிறாங்களா? இல்ல, அது குளக்கரைக்கு. இந்த அனந்த கானகத்தில் அந்தி சாயம் வேளையிலே தண்ணீர் எடுப்பதற்காகவா? தன்னந்தனி
அது பாத்தியா அதோவா ஏய் யாருடா அவன் ஏமா அவன் ஆள் அவன் மூஞ்சி அவன் முடிவு பாரு ஐயோ என்னடா இது மொட்டை அடிக்க சொன்னாங்க அதனால ஏற்பாடு பண்ணிக்கிறேன் ஆளை பார்த்து ஏற போறாது வேற எதை ஒரு பாக்குற மனிதனுக்கு ஆளு முக்கியம் இல்ல வேற எது முக்கியம் அவன் ஏய் புத்தி தாரி தரும் சரியா சொல்றா உங்களுக்கு முன்னாடி அடிக்காதடா பாடு போடும் ஏய் சரியா சொல்றா நான் நினைப்பா ஓமை இருக்கும் திருமதிலே சிங்கக்குட்டி ஐயா யார் தெரியுமா அவர் ஒரு பொட்ட ரவுடி பேட்டை பேட்டை ரவுடி நித்தாசி பேட்டை நதி கலக்கும் நாம கலங்கும் ஏய் கேக்குறாவல கலங்க போது ஏய் கலகட்டா சொல்றா யாரும் இல்லாத நீ எனக்காக வந்து இருக்கிறா இதற்காகவா தண்ணீர் எடுப்பதற்காக வந்தேன் சாகத்துடைய என்னுடைய அண்ணன் அது தெரிகின்றது அம்மனுடைய ஆலயம் அந்த ஆலயத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்றார் என்னுடைய அண்ணன் நான் தண்ணி எடுத்துக்கிட்டு போகணும் வழிவிடுங்க நான் போறேன் ஏய், நீ அண்ணனாண்ட போனா நாங்க யாராண்ட போறது நீ யாராண்டா போய் எனக்கு என்ன வா எங்க வா வீட்டுல உன் அக்கா தங்கச்சி இருக்காங்க. அவங்கள அழைச்சிட்டு வந்து படிச்சுக்கோ. ஐயோ அவங்க பக்கத்துல ஆள் படுத்துக்கிறாங்க மாமா டென்ஷன் பார்த்தாத வாடி யாருக்கு யாரு மாமா ஐயோ வா ஏய் மண்ணு சாப்பிட்ட மட்டும் நானா சாப்பிடுறதா பாய் மூடுறா அட அரைகுறைக்கு பிரதமன் போடான்னு கேளு அம்மால எனக்கு பொங்கல் சாப்பிடுற மாதிரி இந்த மலரை தேடி இந்த வண்டி எதற்காக வரும் எதற்காக எதற்காக வரும் ஏய் ஏனை அறுதுவதற்காக வரும் மயிறு புடுங்குடுச்சு அதான் புடுங்குறேடா கட்டி அணைத்து ஒரே ஒரு முத்தம் என்னது இறுக்கி அணைத்து ஒரு முத்தம் இங்க பாருங்களேன் என்னங்க நீங்க முத்தம் கொடுத்தா வழி விட்டுருவீங்களா வழி விடுவதற்காகத்தான் வந்திருக்கிறோம் அப்படியா மொத்தம் முத்தமா வேணும் இங்க வா மச்சானா மார்கழி மாசம் மச்சான் யாரா மச்சான் யார் யாருக்கு யார மச்சான் தப்பா நினைப்பாடா ஏய் சீக்கிரம் கேட்டு வா ஏய் என்ன தாக்க முடியாதா ஏய் என்ன தாங்க அவளை கட்டி எடுத்து முத்தம் கொடுக்க வேண்டும் கட்ட மேல வச்சுட்டு ஏய் மொத்தம் ஆமா கண்ணை மூடவா திறக்கவா நீ வரல விடு எதுல ஏய் இப்படின்னா நேரா விடுறா போனியா தாங்க ஆமா வேணுமா வேணாமா முத்தம் வேணுமா வேணாமா முத்தத்துக்காகத்தான் லோல் போட்டுக்கிறோம் அப்படியா அப்படி நான் முத்தம் தரணும்னா நான் தரணும்னா ஏ அது மாதிரி உணர்வாடி பண்ணா வாரி அடிச்சு அடி போடுவேன் செத்து போடுவேன் தயவு செய்து உள்ள அப்புறம் சுடுகாட்டு கட்டு போய் தான் குச்சி அறக்கணும் கோய் குச்சி அறக்க மாட்டாங்க என்னடா முத்தத்தார பணங்கொட்டை முன்னவ அவன் பழக்கொட்டையா முத்த வேணுமா சரி முத்த வேணும்னா உன்னுடைய இரு கண்களை நீ மூட வேண்டும் கண்ணுக்கு முத்தத்துக்கு நான் ரொம்ப கூச்ச சுபாசண்டா ஆமா அப்புறம் நான் முத்தம் கொடுக்கறத பார்த்து நீ கண்ணு வச்சுட்டீன்னா நான் எங்கிருந்து வைக்கிறது கண்ணு போடு என்ன பண்றீங்க ஒளி காட்டுமா விளையாடுற கண்ணு மூடிட்டியா யாரும் இல்ல கண்ணு கண்ணெல்லாம் மூடக்கூடாது அப்படியே கை எப்படி எடுத்து கண்ணி மூடு இன்னும் ஒன்றரை கண்ணு இது எத்தனை 9 எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த 9
அப்படி வாய் மேலே போடுவோம் கண்ணை மூடிட்டியா வாயா தருகிற முத்த தருவேன் வேணுமா எது காட்டுறேன் தரனா நான் காட்டுறேன் நான் முத்த தர போறேன்டா நான் குடிக்க போறேன்டா நான் குடிக்க போறேன்டா அவ ஒரு முத்தமே இப்படி இன்பமாக இருக்கிறது என்றால் அவளை கட்டி அணைத்து எப்படிதான் இருக்கும் பயில இறங்க போனோம் எப்படிதான் போனோம் அதுல இங்கிலீஷ் மீடியமா படிச்சுக்குது நம்ம தலிதா மலையில போனோம் வேலை இல்லையா உனக்கு வேலை கிடையாது எப்ப உனக்கு விவரம் பார்த்தாதுடா சார் சரி பண்ண மாட்டேன் போடா உள்ள நானு ஆமா போடா உள்ள போடா இருடா போடா உள்ள போக மாட்டாங்க என் அத்துக்கு தான் போட போறேன் கையை விட்டு போறேன் போட யாரும் குறிக்கிறேன் போடா உள்ள இந்த அடுத்த காலகட்டத்தில் அப்படி ஆலயத்தில் கொள்ளையடிக்கலாம் என்று ஓட்டோட்டமாக ஓடி வந்தேன். ஆனால் உன்னை தனிமையில் பார்த்து விட்டேன். இப்படிப்பட்ட பேரழகு படைத்த பெண்ணை இதுவரை நான் பார்த்ததே கிடையாது. ஆகையினால் என்னை கட்டி அணைத்து ஒரே ஒரு முத்து கொடுத்து விட்டால் போதும். உன்னை கட்டி அணைத்து நான் முத்தம் தர வேண்டும். அது முடியவே முடியாதா? அடி பேரழகு படைத்தவரையே உன்னை அழகிலே நான் மயங்கி விட்டேன். ஆகையினால் ஒரே ஒரு முத்தம் கொடுத்து விடு. தர முடியாது. போவதற்கு வரவில்லை என்று புள்ளிவாளி உன்னை கட்டி அணைத்து இந்த சுகத்தை அடையாமல் போக மாட்டேன். இளவிக்கு வந்தாச்சு அடிப்பட்டு நிலவுக்கு அவங்கிட்ட பண்றாங்க. நிலவத்தி என்ன ஆச்சு நான் கட்டி போட்டுருவோம். நிலவுக்கு என்னாச்சு
நிலவுக்கு என்னாச்சு கண்ணில் பட்டு ரொம்ப நாளாச்சு பெண்ணே, நானும் கெஞ்சி கொண்டிருக்கிறேன், நீயோ விதி கொண்டிருக்கிறார். ஒரே ஒரு முத்த கொடுக்க முடியுமா? முடியாது. முடியாது. ஏய், இறுதியான முடிவு. உறுதியான முடிவு அதுதான். முடியாது. அது நடவுமா? இந்த அண்ணனுடைய தாகத்தை தீர்க்க தண்ணீர் கொண்டு வர சென்றாகி அம்மா அண்ணா என்னை காப்பாத்துங்க அண்ணா என்னை காப்பாத்து கத்து கத்துக்கிட்டாங்க நான் எப்படியம்மா காப்பாத்துவேன் என்னமாச்சு இந்த காலகத்திலே கொள்ளையடிக்கலாம் என்று வந்தேன். ஆனால் அழகான பெண்ணோடு சந்தோஷமாக இருந்து விட்டேன். என்ன பண்ணா அவளோடு சந்தோஷமாக இருந்தேன். கற்ப சூறையாடி விட்டு செத்துட்டாளா? தெரியவில்லடா. எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கலாமா? அம்மா தங்கச்சி உனக்கு என்னப்பா நடந்தது? அண்ணனுடைய தாகத்தை தீர்க்க தண்ணீர் கொண்டு வர சென்றாயே இப்படி அலங்கோலமா காட்சி அளிக்கின்றாயே அம்மா உனக்கு என்னப்பா நடந்தது? கண்ணை திறந்து பாருமா அண்ணனை கண்ணை திறந்து பாருமா தங்கச்சி கண்ணை திறந்து பாருமா அண்ணனை பாருமா தங்கச்சி புத்தழகி பைத்தியம் என் தங்கச்சிக்கு என்ன நடந்து தெரியும் அம்மா? என் தங்கச்சி பித்து பிடித்தவோ பேசுகின்றாளே பைத்தியமாக பேசுகின்றாளே அம்மா புத்தழகி தங்கச்சி அம்மா ஐயோ அம்மா என் தங்கச்ச பாருங்கப்பா அண்ணனுடைய தாகத்தை தீர்க்க தண்ணீர் கொண்டு வர சென்றாலே அவளுக்கு என்ன நடந்தது தெரியவில்லையே பைத்தியமாக அழுகின்றாலே தங்கச்சி அம்மா ஏழை மக வீட்டுக்குள்ள இளம் பிறையா வந்தவளே வாழையடி வாழையாக வளர்ந்து வரும் சின்னவளே பார்வதியும் பார்த்துவிட கூடாதா கண்ணுரங்கு கண்மணி கண்ணுரங்கு அறிரோ ஆத்துக்கு பக்கம் ஆத்து துறக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்சா தென்ன அத நம்பி இருக்குது மண்ண தானாகி வளர்த்த மரம் பாரம்மா யாரு தந்தை யாரு கூறம்மா
திக்கிட்ட யாரோ வச்சாத்தென்ன நம்பி இருக்குது மண்ண தானாகி வளர்ந்த மரம் யாரு தந்தை யாரு கூறம்மா அதவா எனக்கு பாருங்கம்மா வாலிபத்தின் கடனை தீர்க்க தாலி ஒன்று அப்பன் தந்தா வாலிபட்ட கடனை தீர்க்க தாயார் என்ன பெற்று போட்டா அம்மா வாலிபத்தின் கடனை தீர்க்க தாலி ஒரு அப்பன் தந்தா வாலிபட்ட கடனை தீர்க்க தாயார் என்ன பெற்று போட்டா வாலிபத்தின் கடனை தீர்க்க தாலி ஒன்று அப்பன் தந்தா வாலிபட்ட கடனை தீர்க்க தாயார் நம்ம பெற்று போட்டா நம்ம சுமக்க பூமி ஒரு கணக்கு போட்டு இருக்கு நம்ம சுமக்க பூமி ஒரு கணக்கு போட்டு இருக்கு நம்ம சுமக்க பூமி ஒரு கணக்கு போட்டு இருக்குது நாளை வாக்கு வரவுக்கு இன்று நம்மை சுமக்குது நாளை வாக்கு வரவுக்கு இன்று நம்மை சுமக்குது அதுக்கு பக்கம் அது வரைக்கும் நம்பி இருக்கிற மண்ணி வளர்ந்த மரம் பாரம்மா தாயாரு தந்தை யாரு கூறம்மா இறைவா எங்களுக்கு இப்படி ஒரு சோதனை வர வேண்டுமா இரு கண்களை தெரியாத இந்த பாவியோடு வாழ்நாள் முழுவதும் துன்பத்தை மட்டுமே அனுபவத்தை என் தங்கை இன்று பைத்தியமாக அலைகின்றாளி என் தாகத்தை தீர்க்க தண்ணீர் கொண்டு வர சென்றவள் அவளுக்கு என்ன நடந்தது தெரியவில்லையே இப்படி பைத்தியமாக அம்மா எங்கம்மா இருக்கு எங்கம்மா இருக்கு அண்ணன் பக்கத்துல வாம்பா உனக்கு என்னமா நடந்தது அம்மா உண்மைய சொல்லுமா உன்னை கருப்பழிச்சது யாரு கருப்பழிச்சது யாரு என்ன அவன் தான் கெடுத்தான் ஐயோ இது மாமா இது ஆயா நீ தெரியாம ஐயோ என்ன நடந்தது தெரியாம இரு பார்வையும் இல்லாத நீ ஒரு பெண்ணை கெடுத்து அவளை பைத்தியமாக ஆக்கியிருக்கிறார் மன்னரிடம் சென்று உனக்கு சரியாக ஐயா 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 அவ யார் தெரியுமா அவ என் தங்கச்சி ஐயா என் தங்கச்சி ஐயா தங்கையாக இருந்தா எதற்காக அவ கற்பு ஐயா இரு கண்ணில் தெரியாத இந்த அண்ணனுக்கு தண்ணீர் கொண்டு வர சென்றவள் அவளுக்கு என்ன நடந்தது தெரியல ஐயா அவ பைத்தியமாக அலைகின்றாள் ஐயா பைத்தியமாக அலைகின்றாள் ஐயா ஐயா நாங்கள் இருவரும் சாதாரண ஏழை கிடையாது ஐயா நாங்கள் இருவரும் சாதாரண ஏழையே கிடையாது ஆம்பளை கிடையாது ஐயா நாங்கள் இருவரும் சாதாரண ஏழை கிடையாது ஐயா ஒரு நாட்டை ஆள வேண்டிய இளவரசன் ஐயா நான் ஒரு நாட்டை ஆள வேண்டிய இளவரசன் என்ன ஒரு நாட்டை ஆள வேண்டிய இளவரசரா ஆமா ஐயா ஒரு நாட்டை ஆள வேண்டிய இளவரசர் இந்த காட்டிலே அனாதையாக
நீங்கள் திரிந்து வர காரணம் யா என்னையா செய்வது? இது என்னுடைய வாழ்க்கையில் விளையாடி விட்டது ஐயா, என்னுடைய வாழ்க்கையில் விளையாடி விட்டது. என்னுடைய நாடு எப்படிப்பட்ட நாடு தெரியுமா? சத்திய நீதி தவறாது ஆட்சி செய்தவர் சத்தியபுரி நாடு ஐயா, என்னுடைய நாடு. என்ன சத்தியமே ஜெயம் என்று வாழ்ந்தவர் உன் தந்தை சத்தியம். ஆமையா, சத்தியபுரி நாடு. சத்தியபுரி நாடு. அந்த சத்தியபுரி நாட்டில் சத்தியசீல மன்னனுக்கும் சத்தியாவதி அம்மையாருக்கும் 3 செல்வங்கள் பிறந்தோம் ஐயா. 3 செல்வங்கள். 2 ஆண் செல்வம், 1 பெண் செல்வம் ஐயா. ஐயா, சத்தியசீல மன்னனுக்கும் சத்தியாவதி அம்மையாருக்கும் மூத்தவருடைய அண்ணன் பெயரோ மாறன், இளையவன் என்னுடைய பெயரோ முத்து. என்னுடைய ஒரே தங்கை, ஒப்பற்ற தங்கை முத்தழகி ஐயா, முத்தழகி ஐயா. ஒரு நாட்டு இளவரசி முத்தழகியா? என் தங்கச்சி ஒரு நாட்டின் இளவரசி ஐயா. கோட்டையில குதூகலமா வாழ்விட என் தங்கச்சி இப்படி அனாதையாக நடு வீதிக்கு பிச்சை எடுக்க நிலைக்கு வந்து விட்டோம் ஐயா, பிச்சை எடுக்க நிலைக்கு வந்து விட்டோம் ஐயா. அருமை தங்கை முத்தழகி. ஆமையா, இரு பார்வையும் போயிருக்கிறது. உண்மைதான் ஐயா. நாட்டிலே இருக்க வேண்டிய நீங்கள் இந்த காலகட்டத்துக்கு வர காரணம் ஐயா, என்னுடைய வாழ்க்கை வரலாறு கூறிக்கொண்டே செல்கிறோம் ஐயா. சத்தியபுரி நாட்டில் சத்தியசீல மன்னனுக்கும் சத்தியாவதி அம்மையாருக்கும் முத்தான 3 செல்வங்கள் பிறந்து அந்த சத்தியபுரி நாட்டில் சீரம் சிறப்புடன் வாழ்ந்து கொண்டு வந்த அன்று ஒரு நாள்